இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜூலை 2026 மாதம் எந்த பலாபலன்கள் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையில் எந்தவித மூட நம்பிக்கையிலே போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு அப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கர்ம வினையை சாதகமான சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக நாம பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு ஜூலை 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய குருவே வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ல இருக்கார், கேது 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் தப்பில்லை. சனியின் பார்வை ராசிக்கு இருக்கு, ஆனா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகிருச்சு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா தனுசு ராசிக்காரர்கள் ஃபீல் த ஹீட். ஹீட்னு என்ன? சில விஷயங்கள் அசௌகரியமாக இருக்கும். அது வேலை விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமாக இருக்கலாம். பட் நீங்க ஏதோ ஒரு நோக்கி போறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, எதையோ வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம மெனக்கெடுறோம் அப்படிங்கிறது அந்த சனியின் 10ஆம் பார்வை வருது. அது 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், வேலை, தொழில் விஷயமாக நமக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கு, அதிகமாக இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்குங்கிறது தெரியுது. அதே மாதிரி குரு வந்து 8ல் இருக்கிறதுனால 2ஆம் இடம் 4ஆம் இடம், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இடம் மாற வேண்டியது, ஒரு அலைச்சல், ஒரு டிராவலிங், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறது, பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறது, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு 3லும் கேது 9ல் இருக்கிறதும் தப்பு இல்லை. ஃபாதர் ரிலேட்டடான விஷயத்தில் சில சிக்கல்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது வரலாம். மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 8ல் மறைஞ்சு குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லதுதான். ராஜோகாதிபதி வந்து சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் குருவின் பார்வை பெறுகிறார். எப்போ? மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அது வந்து ஓரளவுக்கு மறைமுக இன்கம், திடீர் ஜாக்பாட், அப்பா தாத்தா மூலமா வர வேண்டிய சொத்துல ஒரு ஆதாயம், வரவேண்டிய பணம் வந்து சேர்றது, ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வர்றது, சுபவிரயம் செய்து ஒரு லம்பா ஒரு ப்ராஃபிட் அடிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணும் பொழுது. அதே மாதிரி செவ்வாய், ராஜோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் வீட்டு தன் வீட்டை பார்க்குது. வந்தீங்கன்னா கடன் நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. டிராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஜீரண கோளாறு, சூடுனால ஹீட்னால வரக்கூடிய தொந்தரவுகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. பகைவரின் நடமாட்டங்கள் உண்டு. இந்த டைம்ல நீங்க வந்து வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அதே சமயத்துல உங்களுடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலயே இருக்கிறது தப்பு இல்லை. அது வந்து ஓரளவுக்கு தந்தை வழி விஷயத்துக்குலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும், தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, இந்த மாற்றத்துக்கு வேணுங்கிற ட்ரிகர் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பாக ஜூலை 2026 செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. மாறும், வேலை மாறும், தொழில் மாறும், இடம் மாறும். அது வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்கிறது நம்ம நினைச்சுக்கணும். நம்ம வந்து இருக்கிற அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4ஆம் இடத்துல வந்து அந்த குருவின் பார்வை சனி மேல விழுகிறதுனால இதுவரை கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா சில வேலைகள் செய்வீங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, மெட்டல் ரிலேட்டடுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், தொழிலதிபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், ஃபண்டிங் கிடைக்கும், ஒரு புது பங்குதாரர் மூலமாக ஒரு ஃபண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு கூட்டு தொழிலில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும், லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பல வழியில் வந்து பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரும். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வேலையில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தின் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தோட பெனிஃபிட்ஸை நீங்கள் அறுவடை செஞ்சு கொள்ள வேண்டும், நல்லா உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இது ஒரு பொதுவான பலன்தான். இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தை வைத்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்றமே ஒழிய, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்துல ஜாதகத்தை போட்டு அடுத்த வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம அதை பார்த்து வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணித்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, எதை நம்ம எடுக்கலாம், எது நமக்கு பிராப்தமாக இல்லை. நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாதகம் பார்த்ததுல ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன கிரகம் நல்ல ஒரு வலிமையாக வேலை செய்யும், எந்த கிரகம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, உங்களுக்கு எந்த மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து உங்களுடைய கிரகத்தின் திக்பலம் என்ன, ஸ்தான பலம் என்ன, திருக்பலம் என்ன, ஒரு கிரகமும் ஒரு பெட்டியில் ஒரு ராசியில் எவ்வளோ டிகிரி இடைவெளியில் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மூல நட்சத்திரமா அல்லது பூராட நட்சத்திரமா அல்லது உத்திராட நட்சத்திரமா, போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு யோக தசைகளா, இதெல்லாம் பார்த்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணா புக்தி, புக்தியை டிவைட் பண்ணா அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணா சூக்ஷமம். ஸோ தசாங்கிறது 10 வருடம் 5 வருடம், புக்திங்கிறது 2 வருடம் 3 வருடம், அந்தரங்கிறது 4 மாதம் 5 மாதம் 6 மாதம், சூக்ஷம்ங்கிறது வாரக்கணக்கில் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேயானால், நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டோம் என்றால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வேணுங்கிற வேலைகளை செய்து, முயற்சிகளை செய்து, திட்டமிட்டு வாழ்க்கையில் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ அதுதான் பாஸ்ட்லேயும் சிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நம்ம பேசிட்டு ப்ரெசென்ட் வரும்போது அந்தந்த பாஸ்டில் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தது, எதனால் அந்த டைமில் அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ப்ரெசண்ட்டுக்கு வரும்பொழுது நம்ம சிங்க் ஆகிடுவோம். சிங்க் ஆகிட்டு இப்போ வரக்கூடிய ஃப்யூச்சர் ஷார்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு யோகமான துறை என்ன, யோகமான தொழில் என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி நேரத்தில் எப்படி நடக்க போகுது, வேலையா வியாபாரமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் ஒரு வயதினருக்கும் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருமோ அந்த கேள்விகளுக்கு வேணுங்கிற சரியான விடை நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்து திட்டமிட்டு நம்ம செயல்பாடுகளை அமைத்து கொண்டே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார், கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை
மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்துல எப்படி இருக்க போது, உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். 8ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்கக்கூடிய ஒரு காலத்தன்மைகள் இருக்கு. அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஜூன்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த இடத்துலயும் சரி, உங்களுடைய உயர் படிப்பா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் நீங்க பணம் கொடுத்து சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுக்காதீங்க. வெளிநாட்டுல எங்களுக்கு வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு $2000 கொடுக்கணும், $3000 கொடுக்கணும், அவங்க எங்களுக்கு உறுதியான ஒரு நபர்கள் தான், அவங்க கிட்ட இருந்து எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும், நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரியாக ஒரு நிதானம் இழந்து செயல்படக்கூடாது. செயல்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவரா இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்த நேரம் ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க வேற எங்கேயாவது அந்த பணத்தை போட்டு அதுல இருந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேலைகளும் கிடைக்காத ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால யாரையும் நம்பி இந்த தனுசு ராசி என்பர்கள் பணம் காசு அப்படின்றத கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. அதே சமயம் நீங்களும் கடன் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. உங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்டதான ஒரு கடனா பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அதை மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதனால தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி, அந்த சுகஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால சில வழக்குகள் இருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. தனுசு ராசி என்பவர்களுக்கு மருத்துவ துறையில மருத்துவ ஆலோசனை அப்படின்றது ரொம்ப ஒரு துரிதமாக நடக்கும். அதாவது ரொம்ப லக்ஸுரியான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்க இருந்த இடத்துல எல்லாமே வரும், ஜூஸ், சாப்பாடு, உங்களை கவனிக்கிறதுக்கு 4 பேரு, இந்த மாதிரியாகலாம் ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ரீட்மெண்டை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனா உடல் தொந்தரவுகள் மிக அதிக அளவுல இருக்கும். அதனுடைய வேதனைகள் அப்படின்றது பல மடங்காக இருந்தாலும் கூட அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நீங்க போட்ட சில விஷயங்கள், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அததான் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னதான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்குண்டான நிவர்த்தியையும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா ஏற்கனவே திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த ஒரு 6 மாதமாக எனக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு, அவங்கள திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரேக் போடுங்க. இந்த ஒரு மாசம் நீங்க அதை பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறமான சில விஷயங்களை முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்த வெளிநாட்டு படிப்பு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கு. வெளிநாட்டிலேயே இருக்கிறோம், எனக்கு இன்னும் இங்க விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரல, எனக்கு ரெசிடென்சியல் கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஜூலை மாதத்துல அதற்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா புதன் அதிசார நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்திற்கு போறதுனால அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் தேதிக்கு மேல நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு
நேரமாக இருக்க போது. சொத்து சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அதனால சில பின்னடைவுகள் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான் உங்க உடன் பிறந்தவர்களால சில பாதிப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதாவது வீட்டு பரம்பரை தொழில பிரிக்கும் போது அதுல நிறைய சண்டை சச்சரவுகள், தகராறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராகு முழுமையாக கொடுக்க போறாரு. ஏன் இந்த ராகு பகவான் இத்தனை நாள் கொடுக்காதது இந்த ஜூலை மாசம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை அப்படியே ஆழமா விதைச்சிட்டு போயிடுவார். அவருடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த பிரச்சனைகளை ஆழமா விதைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால உடன் பிறந்தவர்களோடு சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர் சில இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சேர்ந்த குடும்பங்கள், உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து இருந்த குடும்பங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரிஞ்சுதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால அதையெல்லாம் பத்தி ரொம்ப கவலைப்படாம உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே கவனிங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.